கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னோட பேர் டாக்டர் குளோரி ஜெரின். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே தமிழ்நாட்டுல ஒரு ஒரு கிராமம் நம்ம சொல்லலாம். என்னுடைய அப்பா வந்து அஹ், ஒரு ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரா இருந்தாங்க, கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸரா இருந்தாங்க. அப்பாவுடைய நேம் வந்து ப்ரொஃபசர் ஞானதுரை. நான் ஒரு ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பாரம்பரியமான பாரம்பரியம் மட்டும் சொல்ல முடியாது. ரொம்ப ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல நான் வளர்க்கப்பட்டேன். என் கூட வந்து பிறந்தது வந்து 7 பேரு. நான் 6வது மகளாக நான் அந்த குடும்பத்துல இருந்தேன். சின்ன வயசுலயே எனக்கு வந்து கொஞ்சம் நான் ஒரு ஸ்டபர்ன் நேச்சர் உள்ள ஒரு பொண்ணு. அவ்வளவு ஈஸியா வந்து என்னைய வந்து கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க. ரொம்ப பிடிவாதம் உள்ள ஒரு 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 பெண் குழந்தையா தான் நான் வளர்ந்தேன். ஆனா எங்க அம்மா அப்பா வந்து மிகுந்த ஜெபத்தோடும் மிகுந்த கருத்தோடும் என்னைய வளர்த்தாங்க. ஏன்னா நான் பறக்கமிச்சிலே சொல்லுவாங்க, கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தோட தான் என்னைய பறக்க எங்க அம்மா அப்பாவுக்கு கொடுத்தாங்க. நான் வயித்துல இருக்கும்போதே நான் ஒரு பெண் பிள்ளை அப்படிங்கிறத எங்க அம்மா அப்பாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திட்டாரு. அதனாலதான் என் பேரு குளோரிட்டே வச்சாங்க. அதாவது ரோமர்ல உள்ள வசனத்தின்படி இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு வெளிப்படத்தக்கவைகள் அல்ல அப்படிங்கிற அந்த வசனத்தின் மூலமாக எனக்கு வந்து மகிமை அப்படிங்கறதுல குளோரிங்கிற பேரை என்ன செஞ்சாங்க வச்சாங்க. அப்போ நான் அஹ், சின்ன வயசா இருக்கும்போது ஒரு டைம் நான் வந்து ஒரு ஒரு ட்ரீம் பார்த்தேன். அது வந்து மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு ட்ரீம். இன்னும் வந்து அது எனக்கு ஒரு பயத்தை கொடுக்குற ஒரு ட்ரீமா தான் இருக்கும். அது என்னோட 8 வயசுல அந்த ட்ரீமை நான் பார்த்தேன். தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஏதோ படிச்சுட்டு இருந்தேன். என்ன ட்ரீம் அப்படின்னா, அந்த கனவுல வந்து அதாவது என்னை சுத்தி வந்து தீ பயங்கரமா எரியுது. நான் நடுவுல வந்து ஒரு ஒரு கிராஸ் இருக்கு. அந்த கிராஸ் வந்து அது வந்து ஒரு ஹைட்டான ஒரு இடத்துல அது வந்து வைக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த கிராஸ ரீச் பண்ணா மட்டும்தான் என்னால அந்த அந்த தீயில இருந்து தப்பிக்க முடியும். அந்த அளவுக்கு பயங்கரமான தீ. நான் அத பார்த்து நான் கனவுட்டு தெரியாம நான் கத்தி அழுதத கேட்டு என்னுடைய பேரண்ட்ஸ்லாம் வந்து நான் எதையோ பார்த்து பயந்துட்டேன்னு நினைச்சு என்னை சமாதானப்படுத்திட்டு தூங்க வச்சுட்டாங்க. ஆனா காலையில எந்திரிச்ச உடனே அந்த ட்ரீம வந்து எங்க அப்பாட்ட நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்புறம் எங்க அப்பா வந்து என்னைய வந்து ரிட்ஷிப்புக்குலாம் நடத்துனாங்க. அப்ப எங்க அப்பா சொன்னாங்க, "இல்ல, இது கர்த்தர் உனக்கு சில வெளிப்பாட குடுத்திருக்கிறாரு. நீ வந்து ஆண்டவருடைய ரட்சிப்ப பெற்றுக்கொள்ளணும். அதாவது உன்னுடைய பாவம், என்னெல்லாம் அந்த ஏஜ்ல என்னென்ன பாவம்லாம் நீ செஞ்சிருக்கியோ, அந்த பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு கர்த்தரிடத்துல அந்த முழுமையான அந்த ரட்சிப்ப என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு என்னைய ரட்சிப்புக்குலாம் நடத்துனாங்க." அப்போ நான் சின்ன வயதா இருந்ததுனால எனக்கு ஒரு நோட்ட குடுத்து, அந்த டைம்ல நான் என்னென்ன தப்பு செஞ்சேனோ அதெல்லாம் அந்த நோட்ல எழுத சொன்னாங்க. நான் வந்து டீச்சர்ஸ்ட்ட வந்து அப்புறம் என்னோட அன்னைமார்களுக்கு நாம இருந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அதுல எழுதி, ஒவ்வொருத்தர்ட்டயா பர்சனலா போய் என்னைய வந்து மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. நான் ஒவ்வொருத்தர்ட்டயா போய் பயந்து பயந்து மன்னிப்பு கேட்டு, அத வந்து ஒவ்வொன்னையா டிக் பண்ணிட்டே வந்தேன். அப்புறம் சொன்னாங்க, அப்பா நான் அப்படியே அந்த ஒரு புக் ஃபுல்லா எழுதினேன். உட்கார்ந்து எழுதி கடைசியில எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணி முடிச்ச உடனே அப்பா சொன்னாங்க, "நீ வந்து பிரேயர் பண்ணி ஏசப்பாட்ட வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கணும். அதாவது என்னன்னா, உன் பாவத்த மன்னிச்சுட்டேன்ட்டு ஆண்டவர் என்ன செய்யணும்? பேசணும். அப்போதான் அந்த கன்ஃபர்மேஷன் இருந்தா தான் நீ முழுவதுமாக ரட்சிக்கப்பட்டுட்டாட்டும் அர்த்தம். இல்லன்னா அந்த ஹெல் ஃபயர் அது நம்மள என்ன செஞ்சிரும்? விழுங்கிரும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அந்த டைம்ல வந்து என்னைய வந்து ரிஷிப்ல நடத்துனாங்க. அப்போ நான் டே அண்ட் நைட் அழுது அழுது ஆண்டவர்ட்ட பிரேயர் பண்ணுவேன். ஏசப்பா என்ட்ட பேசுங்க பேசுங்க சொல்லிட்டு. பைபிள் வாசிப்பேன், பிரேயர் பண்ணுவேன், பைபிள் வாசிப்பேன். எனக்கு என்ன அந்த 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 சொப்பனத்த பார்த்து அவ்வளவு ஒரு பயம். பின்ன அப்படி 1 மாசம் எனக்கு வந்து 1 மந்த் போயிட்டே இருக்கு. எனக்கு அப்படி எந்த கன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. அப்புறம் ஒரு தடவ நான் வந்து பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது பைபிள் வாசிக்கும்போது, சங்கீதம் 103வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, அதுல 3வது வசனம் போட்டிருக்கு. "உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கினேன்." அதே மாதிரி அதுல 12ஆம் வசனத்தின் மூலமாக ஆண்டவர் எனக்கு வந்து ஒரு தெளிவை கொடுத்தார்.
எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க அப்பாட்ட போய் சொன்னேன், "அப்பா எனக்கு ஒரு அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்துட்டேன்ட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு" சொல்லிட்டு, அந்த ரட்சிப்பு நிச்சயத்தோட எனக்கு என்னோட அப்படிதான் என்னோட கிறிஸ்டியன் லைஃப்ப வந்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். இனி வந்து அந்த ஃபயர் நம்மளுக்கு கிடையாது. அந்த ஹெல் ஃபயர் அந்த நரகம் நம்மளுக்கு என்ன செய்யாது, ஆ கிடையாது சொல்லிட்டு நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். அந்த ஏஜ்ல எனக்கு வந்து என்னோட சண்டே கிளாஸ் டீச்சர் யாரு அப்படின்னா, என்னோட மூத்த அக்கா. அவ பேரு ஜாய். அவங்க தான் எனக்கு வந்து சண்டே கிளாஸ் டீச்சர். அப்போ அவங்க வந்து ம் அ மிகவும் அழகாக எங்கள வந்து ரிட்ஷிப்புக்குள்ள, கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள எங்கள நடத்துனாங்க. அப்போ ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டாபிக் வந்து சொல்லிக் குடுப்பாங்க. அதுல வந்து அந்த டைம்ல சாமுவேல் மாரிஸ் அவர் வந்து ஒரு ஆப்பிரிக்கன் மிஷனரிய பத்தி ஒரு பயோகிராஃபி வந்து சொல்லிக் குடுத்தாங்க. அப்போ அந்த ஏஜ்ல வந்து அந்த பயோகிராஃபிய கேட்க முச்சுல, அவர் மிஷனரி அங்குள்ள மக்கள், அந்த மக்களுடைய அறியாமை, அந்த மக்களுடைய நிலைமையெல்லாம் அவங்க சொல்லும்போது, நாங்க அந்த வயசுல அங்க இருந்த பிள்ளைங்க எல்லாம் ஆண்டவருக்கு ஒப்பு குடுத்தோம். ஒப்பு குடுத்து நாங்களும் ஒரு நாள் அதே மாதிரி மிஷனரி மாதிரி அந்த ஆப்பிரிக்காக்கு போய் அங்க ஊழியங்கள் செய்வோம்னு சொல்லிட்டு, அந்த டைம்ல ஜெபித்து எங்களெல்லாம் ஒப்பு குடுத்தோம். அவ் 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 அவ்விதமாக என்னுடைய யங் ஏஜ் வந்து அப்படியே கடந்து போச்சு. பின்ன அப்புறம் நான் வளர்ந்தேன். ஆ கர்த்தர் எனக்கு நல்லபடியாக ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு உதவி செய்தார். அப்புறம் மேரேஜ் முடிஞ்சுச்சு. 2 குழந்தைகளை கர்த்தர் குடுத்தார். அப்புறம் மேலும் படிக்கும்படியாக கர்த்தர் உதவி செஞ்சு, நான் வந்து ஒரு டாக்டரேட் இன் கம்ப்யூட்டர் சயன்ஸ் இன்ஜினியரிங் ஆனேன். என் ஹஸ்பண்டும் டாக்டரேட் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆனாங்க. ஸோ 2 பேரும் டாக்டரேட் முடிச்சதுனால, எங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. எங்கேயாச்சும் வெளிய போய் நம்ம என்ன செய்யலாம், நம்ம வேலை பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு. அப்போ எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு எய்ம் என்ன அப்படின்னா, எங்க நம்மளுக்கு ஃபேமிலியா கிடைக்குதோ, அந்த இடத்துல போய் நம்ம ஊழியம் செய்யணும். சாரி அங்க போய் நம்ம வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எய்ம் தான் இருந்துச்சு. அப்போ நாங்க ஃபர்ஸ்ட் வந்து தான் ட்ரை பண்ணோம். ஸோ அங்க ஜாப் ட்ரை பண்ணலான்ட்டு பார்க்க முச்சுல, எங்களுக்கு சில ஜாப்கள் கிடைச்சுச்சு. பட் எங்கேயுமே ஃபேமிலியா கிடைக்கல. அப்போ வந்து ஓகே. அ இல்ல நம்மளுடைய இது வந்து நம்ம ஃபேமிலி எங்க ஷிஃப்ட் பண்ண முடியுதோ, அங்க நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த ஆஃப்ரிக்கால உள்ள ஒரு யுனிவர்சிட்டிக்கு நாங்க ட்ரை அப்ளிகேஷன் போட்டோம். பட் இன்டர்வியூவோ எதுவுமே நாங்க அட்டெண்ட் பண்ணல. பட் பை காட்ஸ் கிரேஸ் எங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் ஆஸ் அ ஃபேமிலி வித் அ ஹோல் சில்ட்ரன் எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து அவங்க வந்து பெர்மிஷன் குடுத்து ஆர்டர் குடுத்துட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் தான் தெரியும் எங்களுக்கு வந்து ஆப்பிரிக்கா வந்து எப்படி ஏன்னா ஆப்பிரிக்கா பத்தி ரொம்ப தெரிஞ்ச யாருமே இல்ல. யாருகிட்ட எங்களுக்கு விசாரிக்கிற அளவுக்கு தெரியல. பின்ன நான் இந்த விஷயத்த வந்து எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட டிஸ்கஸ் பண்ணேன். அவங்க எல்லாருமே மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறாங்க. ஸோ அவங்க யாருமே வந்து எங்களுக்கு பெர்மிஷன் குடுக்கல. இல்ல அது வந்து நீ ஃபேமிலியா போறதுக்கு சூட்டபிளான பிளேஸ் ஆப்பிரிக்கா கிடையாது. ஏன் அப்படின்னா அங்க வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டீஸ் கிடையாது. ஸோ உன் பிள்ளைங்கள நீ கூட்டிட்டு போய் அங்க நீ எப்படி நீங்க பழைக்க போறீங்கன்னு சொல்லிட்டு யாருமே எங்களுக்கு வந்து பெர்மிஷன் குடுக்கல. அப்ப எங்களுக்கு ரொம்ப ஒரு கன்ஃப்யூஷனும், ஒரு பாரமா இருந்துச்சு. இது என்ன ஆண்டவரே! எப்படி உம்முடைய வழிநடத்தல தெரிந்து கொள்ளலாம்ன்னு சொல்லிட்டு, நாங்க ரொம்ப பாரப்பட்டு குழம்பி இருக்கிற சூழ்நிலையில, என்னோட ஹோம் டவுன் திருநெல்வேலி. அப்ப அங்க நாங்க இருக்கும்போது, அங்க வந்து ஒரு கன்வென்ஷன் நடக்கு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. 10 டேஸ் கன்வென்ஷன் போயிட்டு இருக்கு. அந்த சர்ச் நான் அட்டெண்ட் பண்ணதும் கிடையாது. எங்களுக்கு நாங்க ஒரு நாள் கூட அந்த சர்ச்சுக்கு போனது கிடையாது. அங்க கன்வென்ஷன் நடந்துட்டு இருக்கு அப்டின்னாங்க. அப்போ அது வந்து ஒரு வருடத்தின் இறுதி நாட்களா இருந்துச்சு. ஒரு டிசம்பர் டைம்ல இருந்துச்சு. அப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, "நம்ம வேணா அங்க போய் பிரேயர் பண்ணுவோம். நம்மளுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் ஆச்சும் கிடைக்கும். நம்ம போவோம்ன்னு" சொல்லிட்டு. சரி சொல்லிட்டு நாங்க அந்த இடத்துக்கு போனோம். அதாவது 10 நாள் கன்வென்ஷனா அது. நாங்க 10த் டே தான் போனோம். அப்போ போனோம்னா, ஆல்ரெடி அந்த சர்ச் ஃபுல்லா ஆக்கியூபைட். ஏன்னா 10 டேஸா ரெகுலரா வர்றவங்கலாம் அந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்திருந்தாங்க. எங்களுக்கு அங்க இடமே இல்ல. ஸோ நான் வந்து ஃப்ரண்ட்ல இந்த சின்ன பிள்ளைங்க உட்கார்ற இடத்துல, அந்த மேட்ல ஒரு கார்னர்ல உட்கார்ந்து, நான் இருந்த மன குழப்பத்துல முக்காடு போட்டு உட்கார்ந்து அழுது பிரேயர் பண்ணிட்டே இருந்தேன். ஆண்டவரே எனக்கு என்ன முடிவு எடுக்கன்னு தெரியல கர்த்தாவே சொல்லிட்டு. அப்போ நான் பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல வொர்ஷிப் பண்ணிட்டு இருந்த ஒரு பாஸ்டர். அவர் வந்து ஒரு மலையாளி பாஸ்டர். அவர நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததும் கிடையாது. அவரு மீட்டிங் எதுவும் நாங்க அட்டெண்ட் பண்ணதே இல்ல. அவரு வொர்ஷிப்ப ஸ்டாப் பண்ணிட்டு நேரா இறங்கி வந்தவர் எங்க தலையில கைய வச்சுட்டு, அவர் ப்ராஃபசைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. ப்ராஃபஸி சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. அவர் என்ன சொன்னாரு அப்டின்னா,
இந்த குடும்பம் ஆப்பிரிக்கால கர்த்தர் இந்த குடும்பத்தை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறாரு. இந்த குடும்பம் நினைக்கிறாங்க இவங்க வந்து வேலைக்காண்டி அங்க போறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா, கர்த்தர் அந்த இடத்துல ஒரு பெரிய காரியங்கள இந்த இடத்துல இந்த குடும்பத்த கொண்டு செய்ய போறாரு. சொல்லிட்டு நான் என்னென்ன பாரத்தோட இருந்தேனோ, அத்தன பாரத்தையும் அந்த இடத்துல சொல்லி அவர் ஒரு வாக்குத்தத்தம், நீங்கள் போய் நீ அதாவது மல்கியால உள்ளபடி, என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் 4:2ல சொன்னபடி, நீதியின் சூரியன் உதிக்கும். அதின் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கண்டுகளைப் போல இருப்பீர்கள். அப்படிங்கிற வசனத்த குடுத்து அவர் வந்து எங்களுக்கு பிரேயர் பண்ணாரு. அப்போ ஆரோக்கியம், இந்த ஆரோக்கியம்ங்கிற விஷயம் தான் எனக்கு பெரிய கன்ஃப்யூஷனா இருந்துச்சு. அதே மாதிரி கொழுத்த கன்றுகளைப் போல நீங்கள் அங்கே இருப்பீர். வெளியே புறப்பட்டு போய். அப்போ அவர் சொல்லி அந்த ஆப்பிரிக்காங்கிறதையும் அவர் சொல்லி, அவர் வந்து ப்ராஃபசைஸ் பண்ண பிறகு எனக்கு இருந்த குழப்பம் எல்லாமே போயிடுச்சு. நான் நேரா வீட்டுக்கு வந்து, எங்க வீட்ல உள்ளவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி, "இல்ல கர்த்தர் எனக்கு கைட் பண்ணிட்டாரு. நான் வந்து ஆப்பிரிக்காவுக்கு போறேன்னு சொல்லி, நான் அங்க ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருந்த காலேஜ்ல ரெசிக்னேஷன் குடுத்துட்டு, நாங்க ஆப்பிரிக்காக்கு கர்த்தர் வரும்படியாக என்ன செஞ்சாரு, உதவி செஞ்சாரு. இங்க வந்து கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா, கொரோனா கொரோனா பேண்டமிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ எல்லா இடமும் மரண ஓலங்கள். உங்களுக்கு தெரியும் ஆப்பிரிக்கா வந்து ஒரு அண்டர் டெவலப்டு கன்ட்ரி. ஆனா, மெடிக்கல் ஃபெசிலிட்டீஸ நீங்க யோசிச்சே பார்க்க முடியாது. சரிங்களா? அப்போ இந்த மாரி சூழ்நிலையில இருக்கும்போது, என்னுடைய பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ்லாம் ஃபோன் பண்ணி, "யுஎஸ்ல அவ்ளோ டெத் இருக்கு. யுகேல இவ்ளோ டெத் இருக்கு. இந்தியால இவ்ளோ டெத் இருக்கு. நீ வந்து அங்க பிள்ளைங்கள வச்சுட்டு என்ன செய்ய போற? நீ இமிடியேட்டா என்ன செய்யுங்க? நீ வந்து ஊருக்கு கிளம்பி வா. ம். நீ கிளம்பி வா. அங்க வந்து கட்டாயம் வந்து சஸ்டெயின் பண்ணிட முடியாது. இந்த பேண்டமிக்ல ஆப்பிரிக்கா பழக்கியே செய்யாது" சொல்லி, எனக்கு வந்து ஃபோனுக்கு மேல ஃபோன் பண்ணி எனக்கு அட்வைஸ் பண்ணுனாங்க. அப்போ எங்களால என்ன டிசிஷன் எடுக்கறது தெரியல. ஆனா அந்த ஒரே வார்த்தை கர்த்தர் குடுத்த வாக்குத்தத்தத்தை நாங்க வந்து நினைச்சு இல்ல. கொண்டு வந்தது கர்த்தர். அவர் சொல்லியிருக்கிறார், அவர் செட்டின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் ஆரோக்கியத்தோட இருப்பீங்கன்னு தானே ஏசப்பா நீங்க சொன்னீங்க. இன்னைக்கு மொத்த உலகமே ஸ்தம்பித்துட்டு இருக்குது. இந்த நேரத்துல எங்களால என்ன டிசிஷன் எடுக்க முடியும் ஏசப்பா? நீங்க தான் எங்கள காப்பாத்தணும். நீங்க தூரத்துக்கும், பக்கத்துக்கும் தேவனா இருக்கிறீங்க சொல்லி, இந்த வசனத்த சொல்லி, ஆ 91ஆம் சங்கீதத்த சொல்லி நாங்க டெய்லி ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். ஏன்னா, நாங்க இருந்த பொசிஷன் கொஞ்சம் டாப் மோஸ்ட் பொசிஷன். அதனால எங்களால வந்து யுனிவர்சிட்டிக்கு லீவ்லாம் போடவும் முடியாது. சோ நாங்க வந்து பிரேயர் பண்ணிட்டு இருந்தோம். பாத்தீங்கன்னா, நீங்க நம்ப மாட்டீங்க. நான் இருந்த கண்ட்ரி இந்த சென்ட்ரல் ஆப்பிரிக்கால ஒரு நாள் கூட லாக்டவுன் கிடையாது. 365 நாளும் நாங்க வந்து ஜாபுக்கு போனோம். எங்க பசங்க எல்லா இடமும் இந்தியால எல்லா இடமும் லாக்டவுன் போட்டு, பிள்ளைங்க படிக்க முடியாம வீட்ல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா என் பிள்ளைங்க ரெகுலரா ஸ்கூலுக்கு போனாங்க. 365 டேஸும் ஸ்கூல் நடந்துச்சு. அப்படி கர்த்தர் அபரிவிதமாக எந்த ஒரு பயமும் இல்லாம அந்த கண்ட்ரியையும் சரி, அந்த அந்த சூழ்நிலையில கர்த்தர் எங்களை ஒரு சேதம் இல்லாமல் கர்த்தர் என்ன செஞ்சாரு? காப்பாத்துனாரு. நாங்க அந்த கண்ட்ரில இருக்கிற அந்த டைம் வரைக்கும் நாங்க வந்து ஒரு நாள் கூட ஹாஸ்பிட்டலுக்கு அங்க என்ன செஞ்சதில்ல, போனதில்ல. சோ எந்த ஒரு காரியம் மெடிக்கல் ஃபெசிலிட்டி பயமோ, கர்த்தர் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு விடாம கர்த்தர் என்ன செஞ்சாரு? காப்பாத்துனாரு. பின்ன நான் வந்து ஃபோன் பண்ணி என்னோட என்னோட சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ்லாம் சொன்னேன். பாத்தீங்களா? நம்ம வந்து கண்ட்ரி எப்படி இருக்கு? அது ஹைலி டெவலப்டு கண்ட்ரியா அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. கர்த்தர் சித்தத்தின்படி ஒரு இடத்துக்கு கொண்டு போனார் அப்படின்னா, அங்க வைத்து போஷிக்கவும், காக்கிறதற்கும் கர்த்தர் வல்லமை உள்ள தேவனா என்ன செய்றாரு? இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சாட்சிய என்னால அங்க என்ன செய்ய முடிஞ்சுச்சு? சொல்ல முடிஞ்சுச்சு. அ அப்படியாக நாங்க இந்த இடத்துல வந்து கர்த்தர் அதுல பத்திரமாக எங்களை காப்பாத்தி, அவர் குடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி எங்களுக்கு காமிக்கும்போது, எனக்கு வந்து மினிஸ்ட்ரி எனக்கு தெரியாது. நான் வந்துட்டேன். நான் ஜாபுக்கு தான் வந்தேன். ஆனா அந்த பாஸ்டர் வந்து ப்ராஃபஸி பண்ண மாதிரி, "நீங்க ஜாபுக்குட்டு போறீங்க. ஆனா ஊழியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார்" அப்படின்னாரு. எனக்கு ஊழியத்த குறித்த ஒரு அறிகுறியும் இல்லை. அ அ நாங்க வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஒரு தடவ உங்களுக்கு ஆப்பிரிக்காவுல நான் இருக்கிறதுனால இந்த ஆப்பிரிக்காவ பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது ஆப்பிரிக்கா வந்து 2 கேட்டகரி ஆஃப் பீப்பிள் தான். அதாவது ஆம் டாப் கிளாஸ் பீப்பிள் அப்புறம் வந்து புவர் பீப்பிள் தான். மிடில் கிளாஸ்ங்கிறது அங்க கிடையாது. சோ நீங்க நினைக்கிற மாதிரி ஆப்பிரிக்கா அப்படின்னா நம்மளுக்கு இந்த மூவில காட்டுற மாதிரி அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. நீங்க வந்து யுகே, யுஎஸ் ஓட ஒரு நல்ல சைட் ஆஃப் ஆப்பிரிக்காவ நீங்க என்ன செய்யலாம்? பார்க்கலாம். அந்த அளவுக்கு வெல் டெவலப்ட் ஆ ஹைலி அப்படி போஸ்ட் லைஃப் உள்ள பீப்பிளும் அங்க என்ன செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இருந்துட்டு தான் இருக்கிறாங்க.
ஆனா ஒரு சைடு பாத்தீங்க அப்படின்னா, ஸ்டில் எலக்ட்ரிசிட்டி கிடையாது, எஜுகேஷன் கிடையாது. அப்படிப்பட்ட கிராமங்கள், நீங்க மூவில பாக்குறதோட மோசமான கிராமங்கள் ஸ்டில் அங்க இருக்க தான் செய்யுது. சரிங்களா? அப்போ நாங்க வந்து இருக்கிறது சிட்டி, கேப்பிட்டல் சிட்டி. அந்த இடத்துல இருக்கிறோம். அப்போ நான் வந்து ஒரு பேங்க்குக்கு போறேன். அந்த பேங்க்குக்கு போனோம்னா, அந்த பேங்க்ல வந்து அ அந்த அந்த வெயிட்டிங் அந்த கியூல வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என் ஹஸ்பண்ட் கவுண்டர்ல நின்னுட்டு இருக்காங்க. அப்போ என்னைய நோக்கி ஒரு நல்லா டிரெஸ் பண்ண, நல்ல கோட் சூட்லாம் போட்டுட்டு நல்லா டிரெஸ் பண்ண ஒரு இளைஞன் வந்து என்னைய நோக்கி வந்தான். அப்போ நான் யுனிவர்சிட்டில இருக்கனால கட்டாயம் நெறைய ஸ்டூடண்ட்ஸ் படிச்சதுனால நான் நெனச்சுக்கிட்டேன் அந்த அந்த ஸ்டூடண்ட் போல ஏதோ நம்மள தெரிஞ்சிருக்கு எங்களுக்கு தெரியல. அப்டின்ட்டு நான் வந்து லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு உட்கார்றக்கு இடம் குடுத்தேன். அவன் உட்கார்ந்துட்டு என்னைய பார்த்து ரொம்ப அதாவது ரொம்ப தெரிஞ்ச பையன் மாதிரி என்கிட்ட பேசுனான். அவர பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு ஆபீசரா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா நாங்க இருக்கிற யுனிவர்சிட்டில வந்து வீக்கெண்ட் கிளாஸஸ் இந்த டிஸ்டன்ஸ் லேர்னிங்லாம் இருக்கனால பெரிய பெரிய வேலை பார்க்குற ஆட்களும் அங்க என்ன செய்வாங்க படிப்பாங்க. அப்போ அவன் என்ட்ட கேட்டான், "டாக்டர் உங்களுக்கு என்னைய தெரியுதா? நான் உங்க யுனிவர்சிட்டில தான் நான் வந்து பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா?" சொல்லிட்டு என்ட்ட பேசினாப்ல. இன்னொன்னு ஆப்பிரிக்கன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி பேசுவாங்க. நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணுங்கிறக்காண்டி, நான் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு, சிரிச்சுட்டு ஓகே அப்படின்ட்டு நான் அப்படியே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு குயட்டா உட்கார்ந்துட்டேன். அவன் கொஞ்சம் பேசறக்கு ட்ரை பண்ணான். அப்புறம் லேட்டர் அவனுமே கொஞ்சம் காம் ஆகி உட்கார்ந்துட்டு நாங்க வந்துட்டோம். பின்ன அடுத்த நாளு பேப்பர்ல நான் நியூஸ் பாக்கேன். அந்த யார நான் வந்து மீட் பண்ணனோ, அந்த பையன் வந்து சூசைட் அவரு வந்து ஒரு மேனேஜர். அவர் வந்து சூசைட் பண்ணி என்ன செஞ்சுட்டாரு, இறந்து போனார். எனக்கு இத பார்த்த உடனே எனக்கு வந்து கம்ப்ளீட்டா என்னால வந்து அத வந்து டைஜஸ்ட் பண்ணவே முடியல. ஒருவேள கர்த்தர் அந்த ஆத்துமாவை நம்மிடத்துல எதுவும் பேசும்படியாக சொல்லி என்னால அத தாங்கவே முடியட்டோமே! ஒரு ஆத்துமாவை அநியாயமா இழந்துட்டோமே! நம்ம பக்கத்துல வந்து உட்கார்ந்திருந்த ஆத்துமாவ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே! அப்டின்ட்டு என்னால வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் கர்த்தருக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். இல்ல ஆண்டவரே! இது வந்து வெறுமனையாக இது வந்து வெறுமனையாக வெறும் இது மட்டும் இல்ல. இது எனக்கு ஜாப் மட்டும் இல்ல. கர்த்தர் வந்து ஜாப் மட்டும் இல்ல. இந்த இடத்திலே கர்த்தர் எனக்கு ஊழியத்தை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத, அந்த இன்சிடென்ட் மூலமா வந்து என்னைய வந்து கர்த்தர் வந்து சும்மா இருக்க விடல. அதுல இருந்து நான் யுனிவர்சிட்டில யார பார்த்தாலும், நான் வந்து கர்த்தருடைய அ காஸ்பலை அறிவிப்பதுல வந்து, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எப்படி இருக்காங்க? அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு? அவங்க என்னென்ன மாதிரி சேலஞ்சஸ்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு வாலண்டியரா நான் இன்வால்வ் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் கவுன்சிலிங்கா இருக்கட்டும், இல்லாட்டா கர்த்தருடைய வார்த்தையை ஸ்ட்ராங்கா நம்ம வந்து இந்த மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கிருபையை கர்த்தர் குடுத்தார். லேட்டர் டேஸ்ல வந்து இங்க இருக்கிற ஒரு லோக்கல் சர்ச்ல வந்து நாங்க ஜாயின் ஏன்னா, இங்க வந்து நம்ம இந்தியால உள்ள பிரான்ச்சஸும் இருக்கு. சர்ச்சஸும் இருக்கு. சோ, அதுல ஒரு சர்ச்சுக்கு தான் நாங்க போயிட்டு இருந்தோம். ஆனா, அந்த சர்ச்சுக்கு போகும்போது எங்களுக்கு இங்க உள்ள அந்த லோக்கல் கூட ரொம்ப ஒரு நெருங்கிய ஒரு ஐக்கியம் எங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா நம்ம நம்ம மக்கள் இருக்கிறனால நம்ம மக்களோட கூட தான் நம்ம வந்து ஐக்கியமா அங்க இருப்போம். சோ அதனால ஒரு லோக்கல் சர்ச்சுக்கு போனோம். அந்த லோக்கல் சர்ச்ல போகும்போது கர்த்தர் அந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு டெப்யூட்டி டைரக்டர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியை அ மினிஸ்ட்ரில ஒர்க் பண்றதுக்கு எனக்கு உதவி செஞ்சார். என்னுடைய ஹஸ்பண்டும் அதுல வந்து மிஷன் இதுல ஒர்க் பண்றதுக்கு கர்த்தர் உதவி செஞ்சார். இப்ப குடும்பமாக இணைந்து நாங்க அங்க அங்க வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்களுடைய பிள்ளைங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நம்மளால இமேஜின் கூட பண்ண முடியாது. எ இந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு அம்மா, ஒரு அப்பா தான் அப்படிங்கிறது அந்த பிள்ளைங்களுக்கு வந்து தெரியாது. நெறைய குழந்தைகளுக்கு வந்து அவங்க அப்பா யாரு, அவங்க அம்மா யாருங்கிற விஷயமே கடைசி வரைக்கும் தெரியாத சூழ்நிலைங்க தான் பிள்ளைங்க என்ன செய்றாங்க, இருக்குறாங்க. நம்ம நெனைக்கிறோம், ஆம் நாங்க அதுக்கப்புறம் நாங்க அறிந்து கொண்ட விஷயம் என்ன அப்டின்னா, எ அ நம்ம வீட்ல நம்ம கிறிஸ்டியன்ஸா பிறந்த ஒவ்வொரு ஃபேமிலிலயும், ஒரு வீட்ல குறைந்தது ஒரு 5 பைபிள் இல்லாட்டா 4 பைபிளாச்சும் இருக்கும். இங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு பாஸ்டர் கையில கூட பைபிள் கிடையாது. எதுக்காண்டி இத டார்க் இருண்ட கண்டம்ன்ட்டு சொல்றாங்க அப்டிங்கிறத நாங்க பார்க்கும்போது, அந்த இடத்துல வசனம் என்ன செய்யவில்லை, நம்ம 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 ஊருக்கு நம்மளுடைய நாடுக்கு மிஷனரிஸ் எப்படி வந்து நம்மளை வசனத்தின் மூலமாக சத்தியம் நம்மளை எப்படி விடுவிச்சதோ, அந்த மாதிரி இங்க சரியான சத்தியங்கள் என்ன செய்யவில்லை, கொடுக்கப்படவில்லைங்கிறத நாங்க உணர்ந்தோம். ஏன் அப்டின்னா, பாஸ்டர்ஸ் கையில கூட பைபிள் இருக்காது. ஏன் ஏன் அப்டின்னா, இங்க வந்து பைபிள்ங்கிறது அவ்ளோ ஒரு எக்ஸ்பென்சிவான விஷயம். ஏன்னா இந்த கண்ட்ரில வந்து அவங்களுக்கு சொந்த பிரஸ் கிடையாது. சோ அவங்க வெளிய இருந்து தான் இம்போர்ட் பண்ணி ஒவ்வொரு இதையும் என்ன செய்றாங்க, விக்கிறாங்க.
அப்படிங்கிறதுனால ஒரு பைபிள் குறைஞ்சது நம்ம நம்ம ஒரு காசுக்கு வந்து ஒரு 2000 1500 இருந்து 2000 பிரைஸுக்கு வருது. அதனால பெரிய லெவல்ல யாரும் என்ன செய்யறது இல்ல, பைபிள் வைக்கிறது இல்ல. சோ அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஊர்ல வந்து எப்படி நம்ம இப்போ இல்ல முந்திலாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல நம்மளுக்கு நியூ டெஸ்டமென்ட் பைபிள் கொடுப்பாங்க. அப்புறம் இந்த கிதியோன் சொசைட்டில இருந்து ஃப்ரீ பைபிள் கொடுப்பாங்க. சோ அப்படிதான் நம்ம வீட்ல எல்லாம் நம்ம நிறைய பைபிள் அந்த டைம்ல வந்து நிறைய பைபிள் நம்ம வீட்டுக்கு வரும். சோ அதே மாதிரி இவங்களுக்கு நாங்க ஃப்ரீயா யாரெல்லாம் பாக்குறோமோ ஒவ்வொருத்தருக்கும் நாங்க பைபிளை டொனேட் பண்ண ஆரம்பிச்சோம். கர்த்தர் அந்த விதமாக இந்த இடத்திலே வந்து அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தார். சோ நான் இதை இது வந்து அந்த டைம்ல நான் ஒரு சின்ன வயதுல அறியாமலோ புரியாமலோ கர்த்தர்காண்டி நான் வந்து என்ன செஞ்சேன், அந்த டைம்ல வந்து அந்த சாமுவேல் மோரிஸ்ங்கிற ஒரு மிஷனரி உடைய வாழ்க்கை வரலாறை கேள்விப்பட்டு நான் ஒப்பு கொடுத்தேன். ஆனா லேட்டர் ஸ்டேஜ்ல கர்த்தர் அதே மாதிரி என்னை ஆப்பிரிக்கா கொண்டு வர வர உதவி செஞ்சு எங்களால முடிந்த காரியங்களை எங்களுடைய எங்களுடைய ஒர்க் ஒர்க் ஒரு சைட்ல இருந்தா கூட இந்த மாதிரி ஊழியங்களையும் கர்த்தர் செய்யும்படியாக கர்த்தர் எங்களுக்கு என்ன செய்தார், உதவி செய்தார். சோ இதை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க வந்து கர்த்தரை அறிந்து கொண்டால் போதும் சொல்லிட்டா, ஆனா அப்படி இல்ல. கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கடமை என்னன்னா, நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு கடமைப்பட்டவர்களா என்ன செய்யறோம் இருக்கிறோம். அதனால அதுக்கு வந்து நம்ம ஃபுல் டைமா தான் நம்ம போய் ஊழியம் செய்யணுங்கிறது இல்ல. பாத்தீங்கன்னா காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ், யூனிவர்சிட்டில ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பிக்கஸ்ட் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. அந்த இடத்துல நீங்க வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து, வெவ்வேறு ரீஜியன்ல இருந்து, வெவ்வேறு கண்ட்ரில இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். அப்போ உங்களால ஈஸியா அந்த காஸ்பல் என்ன செய்யலாம், அறிவிக்கலாம். கர்த்தருக்காண்டி அநேக ஆத்துமாக்களை நீங்கள் என்ன செய்யலாம், அறுவடை செய்யலாம். கர்த்தர் நம்மள கொடுத்த உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்துதான் நம்மள என்ன செஞ்சாரு, அனுப்புனாரு. அவர் கொடுத்த அந்த கட்டளையை நம்ம நிறைவேற்றுறதுக்கு என்ன செய்ய முடியும் முடியும். இன்னைக்கு அநேக டீச்சர்ஸ், அநேக ப்ரொஃபசர்ஸ் இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க அந்த ஃபீல்ட வந்து ஒரு மிஷனரி ஃபீல்டா எடுத்து கர்த்தருக்காண்டி நீங்க ஊழியம் செய்யும் போது உண்மையிலேயே உங்கள் நிமித்தமாக கர்த்தர் என்ன செய்வாரு, மகிமைப்படுவாரு. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த அரோமா டிவிக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த சாட்சி பிரோஜனம் உள்ளதா இருக்குங்கிறதை நான் விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ சோ மச். பிரைஸ் தி லார்ட். ഓർമ്മയുടെ മനോരഥത്തിൽ മായാത്ത ഓർമ്മയ്ക്കായി അരോമ മാട്രിമോണിയിൽ നിന്നും ജീവിത പങ്കാളിയെ കണ്ടെത്തൂ. നിങ്ങൾ ഒരു ക്രിസ്തീയ ജീവിത പങ്കാളിയെ അന്വേഷിക്കുകയാണോ? അതോ മക്കൾക്ക് അനുയോജ്യമായ ഒരു തക്ക തുണയ്ക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുന്ന വ്യക്തിയാണോ? എങ്കിൽ അരോമ മാട്രിമോണി നിങ്ങൾക്ക് വേണ്ടിയാണ്. ഇന്നു തന്നെ സൗജന്യമായി രജിസ്റ്റർ ചെയ്യൂ. അരോമ മാട്രിമോണിയുടെ പ്രത്യേകതകൾ: രജിസ്ട്രേഷൻ തികച്ചും സൗജന്യം. ലോകത്തെവിടെയുമുള്ള അനുയോജ്യമായ ക്രിസ്തീയ ജീവിത പങ്കാളിയെ തിരഞ്ഞെടുക്കാം. വിവാഹം നടക്കുന്നതുവരെ സർവീസ് ലഭിക്കുന്നു. ഏറ്റവും ചെറിയ പാക്കേജുകളും തിരഞ്ഞെടുക്കാം. അരോമ മാട്രിമോണി നിങ്ങൾക്കായി ഒരുക്കുന്നു വിവാഹം പരമാനന്ദം. ഇമെയിൽ aroma matrimony2020@gmail.com